தனுசு ராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்ல வாரமா அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் மனதார வேண்டிக்கிறேங்க. வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியா இந்த வார ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி விரிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவா தனுசு ராசி ஆண்கள் பூர்வ புண்ணியத்தின் பயனால இந்த குரு ராசியில பிறந்திருக்காங்க. அதனால இவங்களுக்கு வெற்றியும் அதிர்ஷ்டமும் மகிழ்ச்சியும் அதிகமாவே கிடைக்கும். இவங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை எப்பவுமே துணை இருப்பாங்க. மண்ணை தோண்டினாலுமே பொன்னா விளையும் இவங்களுக்கு. தனுசு ராசி ஆண்கள் படிக்கிற காலத்துல இருந்தே ஆசிரியருக்கு பிரியமானவங்களா இருப்பாங்க. தனுசு ராசி ஆண்களுக்கு குழந்தைகளை தூக்கி கொஞ்சறதுல விருப்பம் இருக்காது. ஆனா பேச தெரிந்த குழந்தைகளை பிடிக்கும். அவங்களின் அறிவை ரசிக்கும் வகையில் அவங்கள கதை சொல்ல சொல்லியும் ரைம் சொல்ல சொல்லியும் கேட்டு மகிழுவாங்க. அவங்க கிட்ட நல்ல உரையாடலை நிகழ்த்துவாங்க. இவங்க கேள்வி கேட்பாங்க. குழந்தைகளையும் கேள்வி கேட்க சொல்லி உற்சாகப்படுத்துவாங்க. அதனால இவங்களுக்கு குழந்தை நண்பர்களும் நிறைய பேர் இருப்பாங்க. தனுசு ராசி ஆண்கள் தன்னுடைய மிகப்பெரிய உலகம் வியந்த வெற்றிக்கு கூட பாராட்டுகளை எதிர்பார்க்க மாட்டாங்க. காரணம் வெற்றிங்கிறது தன் கூட பிறந்ததுன்னு, வெற்றி வேற நான் வேற இல்லைன்னு, என் அறிவே என் வெற்றிக்கு ஆதாரம்னு நம்பிக்கை உடையவங்க, அகம்பாவம் பிடிச்சவங்க. அதனால இவங்க வந்து யாராவது அவருடைய வெற்றியை பாராட்டி பேசினா அவங்க முகத்தில் அடிச்சது மாதிரி பேசி விரட்டிடுவாங்க. தான் அறிவை மட்டுமே துணை கொண்டு செயல்படும் தனுசு ராசி ஆண்களுக்கு ஊரும் உறவும் பாராட்டும் பரிசும் வெகு தூரம்தான். இவங்க தன்னிச்சையான குணத்தாலையும் மற்றும் குழந்தைத்தனமான செயலாலையும் எப்பவுமே இவங்க உற்சாகத்தோடு காணப்படுவாங்க. இவங்க எப்பவுமே சுதந்திரமா இருக்கணுங்கிற எண்ணம் கொண்டவங்களா இருப்பாங்க. இவங்க தன்னிச்சையான செயலாலையும் வீர செயல்கள் மேற்கொள்றத மூலமாகவும் இவங்களுடைய சுதந்திர குணம் வெளிப்படும். யாராலையும் எந்த காரணத்துக்காகவும் இவங்கள சுதந்திரத்தை பறிக்க முடியாது. புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு அவங்க இயல்பான விருப்பத்தை நிறைவேற்றும் விஷயங்களை செய்ய இவங்க விரும்புவாங்க. இந்த ராசிக்காரங்க எப்பவுமே மகிழ்ச்சியோடையும் நம்பிக்கையோடையும் இருப்பாங்க. அவங்க அறிவு சார்ந்த எல்லா விஷயங்கள்லையுமே ரொம்ப ஆர்வத்துடனையும் அறிவுடனும் திகழ்வாங்க. உலகத்தில் உள்ள எல்லாத்தையுமே கற்றுக்கணுங்கிறதுலையும் எல்லாத்துக்குமே விட தேடணுங்கிறதுலையும் உறுதியாக இருப்பாங்க. இந்த ராசிக்காரங்க யாராவது உங்களுக்கு காதலராகவோ அல்லது நண்பராகவோ இருந்தால் நீங்கள் ரொம்பவுமே அதிர்ஷ்டம் வாய்ந்தவங்க. மேலும் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த 7 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் காணப்படும். பொருளாதார வசதி திருப்தி தரும் விதமாக இருக்க போகுது. புதிய முயற்சிகளை தவிர்க்கணும். நீங்கள் உடல்நல சீராகுங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகிறது நல்லது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிச்சாலும் கூட அவங்கள கண்டிக்காமல் அனுசரித்து போகிறது நல்லது. உறவினர்கள் வகையில் சுப நிகழ்ச்சி ஒன்று கூடி வரப்போகுது. தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு உங்களுக்கு சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும். சக ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து போகிறது ரொம்ப அவசியம். உங்கள் வேலைகளை மற்றவங்க கிட்ட ஒப்படைக்க வேண்டாங்க. அதிகாரிகள் கடுமை காட்டினாலும் கூட பொறுமை ரொம்ப அவசியம். வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது. போட்டிகளை சமாளிக்க கடுமையாக பாடுபட வேண்டியதாக இருக்கும். புதிய முயற்சிகள் எதுவுமே இப்போதைக்கு வேண்டாங்க. சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகள்லாம் ஏற்படக்கூடும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியான வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்க போகுது. சக ஊழியர்கள்லாம் உதவி செய்வாங்க. மேலும் ராசிநாதன் தன குடும்ப ராசியை பார்வையிடுறதுங்கிறது சிறப்பான அமைப்பு. சுகஸ்தானத்தில் அவர் பார்வை பதிவுறதால வாகன யோகம் உண்டாகும். தாயின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் தெரியும். படிக்கும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் பெறுவாங்க. 3ல் சனி ராகு அமர்ந்து எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவாங்க. தன லாபம் அதிகரிக்க போதுங்க. உழைப்புக்கேற்ற வருமானமெல்லாம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து வில்லங்கங்கள்லாம் அகலப்போகுது. 10ல் சூரியனும் புதனும் இணைஞ்சிருக்கிறது புத ஆதித்ய யோகத்தை உண்டாக்க போகுது. தகவல் தொழில்நுட்பத்தில் உள்ளவங்களுக்கு நன்மைகள்லாம் அதிகரிக்க போகுது. நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, 4ஆம் இடத்தின் அருகில் சனி அர்த்தாஷ்டம தோஷ நிலையில் இருக்கிறதால ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உறவினர்களால் கருத்து வேறுபாடுகள்லாம் திடீர் செலவுகளும் உண்டாக வாய்ப்பு இருக்குது. யாருடைய பிரச்சனையிலுமே நீங்கள் தலையிட வேண்டாங்க. யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. சிலருக்கு இடமாற்றங்கள்லாம் உண்டாகுங்க. மேலும் கடினமான பணிகளையும் எளிதாக செஞ்சு முடிக்கும் சூழ்நிலை உண்டாக போகுது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. வீண் செலவுகள்லாம் உண்டாகும். எதிர்ப்புகள் நீங்கி காரிய அனுகூலம் உண்டாக போகுது. எதிர்பார்த்த உதவிகள்லாம் இந்த வாரம் கிடைக்க போகுது. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பழைய பாக்கிகள்லாம் வசூலாக நிதிநிலை உயரப்போகுது. கடன் பிரச்சனைகள்லாம் இந்த வாரம் குறையுதுங்க. தொழில் போட்டிகள்லாம் விலகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புகள்லாம் இந்த வாரம் விலகி போக போகுது. வேலை தேடுறவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள்லாம் நீங்க போகுது.
குதூகலம் அதிகரிக்க போதுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலமா மகிழ்ச்சி உண்டாக போதுங்க. பெண்களுக்கு எதையுமே எளிதா செஞ்சு முடிக்கும் திறமை உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில இருந்த போட்டிகள்லாம் நீங்க போகுது. எதிர்பார்த்த வெற்றிக்கு கூடுதல் முயற்சி பலன் அளிக்கக்கூடியதா இருக்கும். மேலும் இந்த வாரம் கடன் சுமை குறைப்போதுங்க. எதிர்ப்புகள்லாம் அகலும். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சு செய்ய தோன்றும். யாருக்காவது உத்தரவாதம் தரும்போது கவனமா இருக்கிறது நல்லது. சொன்ன சொல்ல காப்பாற்ற பாடுபட வேண்டியதா இருக்குங்க. தொழில் வியாபாரத்துல கடினமான முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்த லாபம் வந்து சேரப்போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பதவிகளும் தாமதமாக கிடைக்குங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல பலன் ஏற்பட போகுது. குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவ போகுது. பெண்கள் எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்கிறது நல்லதுங்க. கலைத்துறையினர் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செஞ்சு முடிப்பாங்க. அரசியல்வாதிகள்லாம் ரகசியங்களை கையாளுவதில் கவனம் தேவைங்க. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற ஆசிரியர்களின் ஆலோசனை கேட்டு பயன்பெறுவது நல்லது. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் தடைகள்லாம் நீங்க போகுது. எதிர்ப்புகள்லாம் விலக போகுது. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாக போகுது. பணவரத்து எதிர்பார்த்தது போல இருக்கும். புதிய நபர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கலாம். பாதியில் நின்ற காரியங்கள்லாம் தொடர்ந்து செஞ்சு முடிக்க போறீங்க. திடீர் குழப்பம் ஏற்படலாங்க. கவனமாக இருங்க. தீ எந்திரம் ஆகியவற்றை கையாளும் போது ரொம்ப கவனம் தேவைங்க. மேலும் சுப செய்திகள்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு மிக்க அனுகூலமான வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. பல வழிகள்லையுமே தனவரவு ஏற்பட போகுது. எந்த காரியத்தையுமே நீங்கள் திறம்பட செய்யும் உங்கள் செயல்திறன் கூட போகுது. அதன் காரணமாக உங்கள் பணி இலக்கை நீங்கள் அடைய போகிறீங்க. சிலருக்கு மற்றவங்களோட ஆணையிடும் உயர் பதவி கிடைக்க போகுது. புதிதாக வேலை தேடுறவங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. மகான்களின் ஆசையும் புதிய தொடர்புகளும் நன்மைகளும் ஏற்பட போகுது. போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்க போகுது. உங்களுக்கு கல்வியில் தேர்ச்சி ஏற்பட கடின உழைப்பு தேவைப்படுது இந்த வாரம். புதிய கடன்கள்லாம் வாங்கி பழைய கடன்களை அடைச்சிருவீங்க. புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள்லாம் வெற்றி பெற போகுது. காலம் கனிஞ்சு வருங்க. நல்லதெல்லாம் நடந்தேற போகுது. மேலும் பாக்கியஸ்தானத்தில் கேது, ஜீவனஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறதால நினைக்கிறதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். பெரிய மனிதர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. தொழிலில் முன்னேற்றம் அடைய போகுது. உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடியெல்லாம் நீங்க போதுங்க. எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைச்சாலும் கூட அதிகமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். சரக்குகளை அனுப்பும்போது கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் கவனத்துடன் செயலாற்றுவது நல்லது. குடும்பத்தில் சிறு சண்டைகள்லாம் உண்டாகலாங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகிறது நல்லது. பிள்ளைகளிடம் அன்பாக நடந்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நன்மை தரும். மேலும் புத்திர பாக்கியம் உண்டாக போகுது. சுபகாரிய நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயுமே இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க போகுது. விரிவாக்கங்கள் செய்கிறதுல தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்பட போகுது. உங்களுக்கு திடீர் பயணங்கள் மூலமாக ஆதாயங்கள்லாம் ஏற்படுங்க. அரசு பணியில் உள்ளவங்களுக்கு அதிகாரிகள் அன்பு மற்றும் ஆதரவால் பணி உயர்வு நினச்சபடி கிடைக்க போகுது. சில நேரங்களில் சுறுசுறுப்பான நிலையும் நிலவுங்க. கவர்ச்சிகரமான பொருட்களை பரிசா அறிவிச்சு வியாபாரிகள் தங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை அதிகரிச்சுக்குவாங்க. நண்பர்கள் விரும்பி வந்து உதவி செய்ய போகிறாங்க. மாணவர்கள்லாம் பாடங்களை அக்கறையோடு படிக்கிறதுல அதிக மதிப்பெண்கள்லாம் பெற முடியும். மேலும் அஷ்டமஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறதால உங்கள் வேலைகளில் நிதானம் தேவைப்படுது. ஒவ்வொரு வேலையுமே யோசித்து செயல்படுறது நல்லதுங்க. லாப செவ்வாய் புதனால் சங்கடம் விலகும். நினைத்த வேலையெல்லாம் நல்லபடியாக நடக்கும். எதிர்பார்த்த பணமெல்லாம் வந்து சேருங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் மனசில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கள் போதுங்க. சமையல் செய்யும் போது மின் சாதனங்களை இயக்கும் போதும் கவனம் தேவை. முயற்சிகள் சாதகமான பலனை தரப்போதுங்க. பணவரத்து அதிகரிக்க போகுது. தொழில் தொடர்பான காரியங்களை யோசித்து செய்கிறது நல்லது. பலன் தரும் விதமாக அது அமையும். வீண் கவலை ஏற்பட்டு நீங்கள் போதுங்க. பணவரத்து திருப்தி தரும் விதமாக இருக்க போகுது. புத்தி சாதுரியத்தால் எல்லாத்தையுமே சமாளித்து வெற்றி காண்பீங்க. மேலும் பெண்களால் லாபமும் வீட்டில் சுப நிகழ்ச்சியும் நடைபெற போதுங்க. அதன் மூலமாக இன்பம் நிலச்சிருக்க போகுது. பொருளாதார நிலைகள்லாம் திருப்திகரமாக இருக்குங்க. போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க போகுது. பழைய கடன்கள்லாம் விரைவில் வசூலாகுங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து வந்த பண வரவால் மனம் மகிழ போகுது. சிலருக்கு பணமுடை ஏற்படுறதோட தேவையில்லாத அலைச்சலும் ஏற்படும். ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால சமாதானமாக போகிறது நல்லது. அதன் காரணமாக சேமிப்புகளில் இருக்கும் பணத்தில் கை வைக்க வேண்டிய நிலை ஏற்படுங்க. சூரியன், செவ்வாய், புதன், ராகு கிரகங்கள் கனவுகளை நனவாக்குவாங்க. வேலை தேடி வந்தவங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும். வியாபாரத்தில் லாபம் உண்டாகும். இழுபறியாக இருந்த வேலையெல்லாம் நல்லபடியாக முடியும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.